ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீனா காதல் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அபி நினைச்சிட்டு இருக்காங்க, ராகவ் போயிட்டு எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி என்னை கூட்டிட்டு வந்துடுவாங்களா இல்லையா நல்லா சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அபி இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராகவை காட்டுறாங்க. ராகவ் என்ன பண்றது, இவன் தான் இதை பண்ணியிருக்கான்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவன் எங்க இருக்கானோ அங்க போயிட்டு நம்ம தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு தேடி பார்க்குறாங்க. அவன் ஆளே வர்றதில்லன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ராகவ் ஆகாஷ் ரெண்டு பேருமே முழிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா அந்த ரவுடியை காட்டுறாங்க. இங்க பாரு, இப்படி எல்லாம் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. இவங்க இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா அப்ப நம்ம அந்த பொண்ணு கிட்ட வீடியோவை அனுப்பிட்டு அந்த பொண்ணு கிட்ட இருந்து பணத்தை வாங்கி நம்ம எங்கேயாவது தலைமறை வாயிட வேண்டியதுதான் சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அந்த முடிவு பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு அந்த வீடியோ அனுப்பி இந்த வீடியோ சோசியல் மீடியால போடக்கூடாதுன்னா அதுக்கு நான் கேட்குற பணத்தை நீங்க கொடுத்தா மட்டும்தான் நான் இது எதுவுமே போட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணோட அப்பா போனை வாங்கி எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ற, எனக்கு தேவை பணத்துக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படி சொன்னதுமே என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல நேரம் அந்த பொட்டிக்கு போயிட்டு ரொம்பவே கோவமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உங்களை நம்பி தானே என் பொண்ணு இங்க வந்தா, அதுக்கு நீ இப்படிதான் பண்ணுவியா நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே ராகவ் இங்க பாருங்க, இது என் ஒய்ஃபோட பொட்டிக் தான், அவங்க அப்படி பண்ற ஆளே கிடையாது, வேற யாரும் திருட்டு பையன் இப்படி பண்ணியிருக்கான், தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க, திருடனை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க மூலியமா பிளான் போட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறாங்க. ரவுடிங்களும் பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. ராகவுக்கு அவன் எங்க போனானே தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. கரெக்டா ரவுடிங்க பணத்தை எடுத்துட்டு போகும்போது, ஏண்டா நீ ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தான் கேமரா வைப்பியா, நான் பணத்துக்குள்ளே வச்சுட்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு அடி நடிச்சு நேரம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு இந்த கேவலமான வேலையை செஞ்சதை எல்லாமே இவங்க தான், இவங்களுக்கு என்ன தண்டனைனாலும் கொடுங்க, ஏன் ஒய்ஃப் இதை செய்யலன்னு சொல்லிட்டு அடிச்சதுமே ஆமா நான் அவங்க எதுவும் செய்யல, எல்லாரும் செஞ்சது நான் தான் சொல்லிட்டு எல்லா உண்மையும் ஒத்துக்கிறாங்க. உடனே அபியை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. உடனே அபி வெளியே கண்ணத்திலே பலர் நடிக்கிறாங்க. அந்த ரவுடிங்களை உண்மையை சொல்லு, நான் வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு யார் சொல்லி இதை சொல்லுடான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கேட்டுட்டு இருக்காங்க. அபி இதுக்கு ரவுடி இது எல்லாத்துக்கும் காரணம் முரளிங்கிற உண்மையை சொல்லுவானா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.